குறைந்த மதிப்பீடில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இறந்துட்டாங்க. அந்த குடும்பம் வந்து ஆரம்பத்தில் எப்படி பேசுனாங்க, இப்போ நீங்களே ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொன்னீங்களான்னு தெரியல. ஸ்கிரிப்ட் ஏன்னா அந்த அம்மாவுக்கு பதட்டமாகவே பேசுது. அமௌண்ட் வந்து ஒரு 20 லட்ச ரூபா வந்திருக்குங்க, அது கொடுக்க வேண்டியது அவரோட கடை. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், 20 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா 2 கோடி கூட கொடுக்கட்டுங்க. நேரில் போய் ஒரு சொல்கிற ஆறுதல் என்ன இருக்குது? ஒரு சந்தோஷமான வீட்டில் கலந்துக்கிறத விட ஒரு துக்க வீட்டில் கலந்துக்கணுன்றது நம்ம தமிழரோட பண்பாடு. வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பண்பாடுன்றத விட ஒரு தலைவனுக்கு இது அழகல்ல. நீ சாதாரண தொண்டனே இருந்தால் கூட போய் பார்க்கணும். ஒரு சாவு ஓடி போனது எப்படி? ஓடி போனது எப்படின்னா, பிரச்சனை இவ்வளோ பேர் அவருக்கு வந்து ஏர்போர்ட் போய் உள்ளே போகிறார் இல்லையா, அப்போ நிருபர்கள் சொல்லும் போது தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10-15 பேர் இறந்துட்டாங்கன்ற மைண்ட் செட்டப்பில் தான் போகிறாரு. 30 பேர் இறந்துட்டாங்கன்னும் போது தான் அவருக்கு அப்போவே திக்குனுது. ஓ, இங்கே ஏர்போர்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்க, 30 பேர் இறந்துட்டா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இருக்கீங்க அப்படின்வான்.